அவைத் தலைவர் அவர்களே, அயல் நாட்டுறவு தொடர்பா நம்ம சுஷ்மாஜி பலமுறை பல வேளைகள்ல சொல்லியிருக்காங்க. ஆகையால் அதை பத்தி நான் விரிவா பேச போறதில்லை. ஆனா ஒரு விஷயம் என்னவோ உறுதியானது, இன்னைக்கு உலக அரங்கத்துல பாரதத்தோட சொற்களுக்கு மதிப்பளிக்கப்படுது. எந்த ஒரு விஷயம் பத்தியும் பாரதத்தோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு உலகம் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு உலகத்துல ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டா முடிவுக்கு முன்பாக, ஏன் பாரிஸ் ஒப்பந்தத்தையே எடுத்துக்கங்களேன், பாரிஸ் ஒப்பந்தம் முடிவு செய்யப்படுறதுக்கு முன்னால தொடர்ந்து உலகத்தோட பெரிய பெரிய நபர்கள் தொலைபேசியில பாரதத்தோட பேசினாங்க. இந்த சொல்ல வச்சுக்கலாமா வேண்டாமான்னு. அதாவது இன்னைக்கு பாரதம் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் பாரதத்துல பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையில நெருக்கடி இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே நம்ம நண்பர்களா இருக்க முடியும். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில நெருக்கடி இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே நம்ம நண்பர்களாக இருக்க முடியும். நாங்க அந்த வகையில உலக அரங்கத்துல செயல்படுறோம். அயல் நாடுகள்ல வசிக்கிற நம்ம பாரத சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு பொருட்டாவே நாம என்னைக்கும் மதிச்சதில்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோட முயற்சிகளுக்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட அயல் நாடுகள்ல வாழற இந்தியர்கள் மேல பார்வை திரும்பி இருக்கு. இதை நான் நல்ல விதமாவே பார்க்கிறேன். மேலும் அயல் நாடுகள்ல வசிக்கிற இந்தியர்கள் உண்மையிலேயே நம்முடைய பெரிய பலம். நாம அவங்களை அடையாளம் கண்டுக்கணும். என்னைக்கு அதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறையிலையும் நம்மளை பத்தி நல்ல பெயரை ஏற்படுத்துறாங்க. சந்தோஷமா இருக்கு. அண்மையில பிரவாசி பாரதிய திவஸ் நடந்துச்சு, வாராணசியில நடந்துச்சு. இதுவரை நடந்த அயல் நாடு வாழ் இந்தியர் நாளிலேயே இந்த முறைதான் மிக அதிகமான பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கும்பமேளா உலகமே இதை மனித சமூக மரபுன்னு ஏத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மள சில பேர் ஏதோ மனோவியாதியில சிக்கியிருக்க மாதிரி இருக்கு. கும்பமேளா பத்தி பேச்சு எடுத்தாலே ஓடி போறாங்க. ஐயோ, இதனால சமய சாயம் நம்ம மேல ஒட்டிருச்சுன்னா. ஆனா இன்னைக்கு உலகத்தோட எல்லா நாடுகளோட பிரதிநிதிகள் எல்லாம் கும்பமேளாவுக்கு வராங்க. உலகத்தோட தூதரகங்களோட எல்லா நபர்களும் கும்பமேளா போனாங்க, தங்க நாட்டோட கொடிகளை நாட்டுனாங்க. இது பாரதத்தோட சக்தி, பாரதத்தோட பேராற்றல். இதையும் கூட முன்னால நாம சுத்தமா புறக்கணிச்சிருந்தோம். நாங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அழுத்தம் அளிக்கிறோம். ஆகையாலும் நாங்க அந்த திசையில வெற்றிகரமா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம்.